ஒன்றாகாது. ப்ரெக்னென்சி டைமில் சும்மா இல்லாமல் கண்டமேனிக்கு சுகர் சாப்பிட்டு ஆஃப்டர் ஃபுட்டு சுகர் ஒய்ஃப்க்கு 176 வரைக்கும் போயிடுச்சு. டாக்டர் டயட் சார்ட் மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லாமல் சுகர் டெஸ்ட் பண்ணுற மிஷின் வாங்கி டெய்லி மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இது எப்படி பண்ணணுன்னே தெரியாது. ஒய்ஃப்காக எல்லாத்தையும் உட்காந்து படித்து அதில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணேன். டிவைஸ் கூட பேட்டரி வந்துடும். பேட்டரி போட்டிங்கன்னா டிவைஸ் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீடில்ஸ் வந்து 10 கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ப்ராடக்ட் கூடவே வந்துடும். இது வந்து லான்சிங் டிவைஸ் சொல்லுவாங்க. அந்த டிவைஸ்க்குள்ளே அந்த நீடில் இப்படி வந்து ஃபிட் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த கேப் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீடில் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த லான்சிங் டிவைஸோட கேப்பை போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் டிவைஸ்லேயே நீடில் டெப்த் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு 1 to 10 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. தென் கீழே இருக்க அந்த லீவரை பிடிச்சி இழுத்துட்டு மேலே கையை வச்சுட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் கையில். சரி அவ்வளோதான் பிளட் டெஸ்ட் பண்ணிடலாமான்னு கேட்டால் இல்லைங்க, இன்னொரு பாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ளே பிளட்டை வந்து டெஸ்ட் பண்ணுற ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஒரு 50 ஸ்ட்ரிப்ஸ் இருந்துச்சு. ப்ராடக்ட் கூடவே வந்துச்சு. இந்த ஸ்ட்ரிப்லேருந்து ஒன்று எடுத்து இந்த ஆரோ மார்க் இருக்க சைடை டிவைஸில் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணோன்னே டிவைஸ் ஆக்டிவ் ஆயிரும். இந்த மாதிரி பிளட் ட்ராப் சிம்பிள் வரும். ஸோ இப்போ டிவைஸ் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் ஒய்ஃப் ரெடியாக இல்லை. ரொம்ப பயந்தாங்க பண்ணுறதுக்கு. சரி பயப்படாத, வலிக்காத மாதிரி நீடில் டெப்த்தை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு டூலை வச்சு கொடுத்தேன். சுத்தமாக நீடில் உள்ளவே போலங்க, ரத்தமே வரல. ஆல்ரெடி அவங்க பயத்தில் இருக்காங்க. இன்னொரு வாட்டி குத்தணுன்னு ரொம்ப அலறிட்டாங்க. ஆஃப்டர் மல்டிபிள் ட்ரைஸ் 8ல் வச்சப்போ தான் கரெக்டாக வந்து டெப்த் உள்ளே போச்சு. வலியும் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. அந்த பிளட் அந்த ஸ்ட்ரிப்பில் வச்ச உடனே ஒரு 5 செகண்ட்ஸில் நம்மளுக்கு இந்த வேல்யூ காமிச்சிருச்சு. ஸோ பிஃபோர் ஃபுட் டே ஒய்ஃப்க்கு 118 இருக்குது. டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த நீடிலும் எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும். டேரெக்டாக டிஸ்போஸ் பண்ணாமல் இந்த கேப்பை நீங்கள் திருப்பி ரீஇன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்போஸ் பண்ணணும். இந்த டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் இது 50 கொடுத்துட்டாங்க ப்ராடக்ட் கூடவே. ஆனால் இந்த நீடில்ஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஆனால் வெறும் 10 தான் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆன்லைனில் ஒரு 100 ஆர்டர் பண்ணிட்டேன் வெறும் 150 ருபீஸ்க்கு. ஆஃப்டர் 1 வீக் ஆஃப் ஹார்ட் டயட் வெறும் மில்லட்ஸ் காய்கறி சாப்பிட்டுட்டு இப்போ ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபுட்டு 118லேருந்து 85க்கு வந்துருச்சு. ஸோ பிஃபோர் ஃபுட்டு நார்மல் ஆகிடுச்சு. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அண்ட் சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழிச்சு ஆஃப்டர் ஃபுட் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் ஃபுட்டு 1 வீக் முன்னாடி 176 இருந்துச்சு. இப்போ 1 வீக் அப்புறம் 135 ஆயிடுச்சு. ஒய்ஃப் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க வேல்யூ பார்த்துட்டு. இந்த டிவைஸ் லிங்க் வேணால் வியூ ப்ராடக்ட்ஸில் டேக் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க.